ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாக்கொட்டையோட தோலை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கொட்டையோட தோலை இது மாதிரி உரிச்சுக்கணும். மேலே மட்டும் கொஞ்சமாக உரித்து இந்த ஷேப்பில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல்லுமே உரிச்சிடாமல் இந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணுமோ அத்தனை நீங்கள் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் வெளியில் மட்டும் இல்லை, நான் உள்ளேயும் சேம் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது காஞ்சதுக்கப்புறம் நான் எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது மாதிரி பட்டையான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பெயிண்ட் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது அழகாக கோடு கோடாக தெரியும். ஸோ பார்க்க லுக்காக இருக்கும். டபுள் கலர் கொடுத்தோம்னா ஃப்ளவர்ஸ் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால நான் டபுள் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் கலர் வேணும்னா கூட ஒரே கலராக நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் கலர் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு கலர் டார்க்காகவும் ஒரு கலர் லைட்டாகவும் சூஸ் பண்ணிங்கன்னா அது பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ நீங்கள் டபுள் கலர் சூஸ் பண்ணுறீங்கன்னா டார்க்காகவும் லைட்டாகவும் எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு நான் டபுள் கலர் கொடுக்குறதுக்கு பர்பிளில் பிங்க் கலர் எடுத்து நான் செகண்ட் ஷேட் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷில் பெயிண்ட் எடுக்கும்போது ரொம்ப லைட்டாக எடுத்து இது மாதிரி போட்டிங்கன்னா அது கோடு கோடாக பார்க்க அழகாக தெரியும். அவ்வளோதான், இது பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் நான் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தோலுக்கு வெளியில் மட்டும் பெயிண்ட் பண்ணாமல் உள்ளேயும் பெயிண்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஃப்ளவர் நல்லா டார்க்காக தெரியும். அந்த கலர் டார்க்காக தெரியும், பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ உள்ளே வெளியில் ரெண்டு பக்கமே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் செகண்ட் ஷேட் கொடுத்துக்கிறேன். மொத்தம் 8 ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஃப்ளவருக்கும் சேம் கலர் கொடுத்து மொத்தம் 8 ஃப்ளவர்ஸ் ரெடி ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து இது மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த ஷேப்பில் நம்மளுக்கு வரணும். இது மாதிரி மொத்தம் நான் 8 ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் க்ரீன் கலர் பேப்பரில் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் லீஃப் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இன்னும் சின்ன சைஸில் வேணும்னு லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளவருக்கு 2 லீஃப் வேணும். அது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பேம்பு ஸ்டிக் எடுத்துகிட்டு நான் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டிக்கில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன் டேப் யூஸ் பண்ணி இந்த டேப்பை இந்த ஸ்டிக்கோடு வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரோல் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை இதோட வச்சு ஒட்டிக்கிறேன். இதை லைட்டாக இது மாதிரி இந்த ஃப்ளவரோடு ஒட்டின மாதிரி இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா அது மேலே லைட்டாக ஒட்டின மாதிரி ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்கில் இந்த லீஃபை ஒட்டிடலாம். இதுக்கு நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கோடு வச்சு ஒட்டிக்கிறேன்.
லீஃப் ஒட்டினதுக்கப்புறம் இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த ஃப்ளவர் கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சே இருந்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் கீழே விழுகாது. ஸோ அது காயிற வரைக்கும் லைட்டாக கையில் இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃப்ளவரும் நான் சேம் மெத்தடில் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவரை ஒட்டும் போது கொஞ்சம் நேரம் அப்படியே கையிலே பிடிச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே நின்றுக்கும். ஸோ ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். நான் மொத்தம் 8 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ சின்ன சைஸாகவும் இருந்தது, பார்க்க அழகாகவும் இருந்தது. இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுவும் வேஸ்ட்டு திங்ஸை வச்சு இது மாதிரி ரெடி பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது ஹோம் டெக்கரேஷனுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.